கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை நாகூம் அதிகாரம் 1 வசனம் 13. இப்போதும் நான் உன்மேலிருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நுகங்களை முறித்து கட்டுகளை அறுக்கிற தேவன். அவரை உண்மையாய் நாம் விசுவாசித்து அவரை நோக்கி பார்ப்போமானால் நம்முடைய கட்டுகள், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் நமக்கு விடுதலை தருவார். நாகூம் 1:13 இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்மேல் இருக்கிற பிசாசின் நுகத்தடிகளை கர்த்தர் முறியடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம் கட்டுகளை அறுக்க, நமக்கு விடுதலை தர அவரால் மட்டுமே கூடும். மத்தேயு 11:28-29 வசனங்களில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் பாரமான நம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு பிசாசின் நுகத்தடிகளை முறித்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் ஆத்துமாவுக்கு அவர் இளைப்பாறுதலை, சமாதானத்தை தருவார். நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய், அவருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற அவரால் கூடும். ஆகவே நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் கர்த்தரை தேடி அவரை விசுவாசித்து கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்கு விடுதலை தந்து, நாம் வெட்கப்பட்ட இடத்திலே, நம்மை நிந்தித்தவர்களின் மத்தியிலே கர்த்தர் நம்மை உயர்த்தி நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உமக்கு பயந்து உண்மையுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் நுகத்தடிகளை, எங்கள் கட்டுகளை முறித்து பாவ வாழ்விலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலை தருவதற்காக, சாபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.